தக்வா என்று சொல்லும் போது அதுக்கு பலவிதமான வரைவிலக்கணங்கள் டெஃபினிஷன்கள் வழங்கப்படுது. பொதுவாக இறை அச்சம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்படும். முஸ்லிம்கள் இவ்வளவு காலமும் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்கள் எதன் பக்கம் இபாதத் செய்து கொண்டிருந்தார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம். மஸ்ஜிதுல் அக்ஸா தான் கிப்லா. இதை மாற்றியதுடன் யூதர்கள் அதை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக மாற்றினார். இன்று முஸ்லிம்கள் உலகளாவ ரீதியில் ஒரு 2 பில்லியனை தாண்டி இருக்குது. எண்ணிக்கையில பெரிய எண்ணிக்கை, the largest population. உலகளாவ ரீதியில் முஸ்லிம்களுடைய வளங்களை எடுத்து பார்க்கும் போது அது மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம், அதே போல மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம். இன்னும் எந்த நாடு எடுத்தாலும் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வளம் எடுத்தால் அது வேற யாருக்கும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு பொருளாதார வளத்தையும் வழங்கியிருக்கிறார். ரமதானுடைய மாதத்துல அந்த 27வது இரவு மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதவர்களுடைய எண்ணிக்கை 3.4 மில்லியன், 34 லட்சம் பேர் ஒரே இடத்துல மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழக்கூடிய ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை. உலகத்தில் எப்பயும் எந்த ஒரு காலத்திலும் அவ்வாறான ஒரு எண்ணிக்கையை நாம் காணவில்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر صدق الله العليم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி அல்லாஹுடன் நம்முடைய உறவு எவ்வாறு அமைய வேண்டும், இந்த உலக வாழ்வில் நம்முடைய வாழ்வின் யதார்த்தத்தை நமக்கு கற்பித்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற அந்த தீனை பாதுகாத்து நமக்கு எச்சி வைத்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் எல்லா காலங்களிலும் அதற்காக வேண்டி அர்ப்பணித்து இன்று வரை நம்முடைய தீனை எதிர்த்து வைத்த நம்முடைய மூதாதைகள், பெற்றார்கள், உஸ்தாத்மார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாம் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த இறை அச்சத்தை, தக்வாவை, இறையுணர்வை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கினானோ, அந்த ரமதானுடைய மாதத்தின் நோன்பின் கடமையை பூர்த்தி செய்து ஷவ்வாலுடைய முதல் தினம் ஈதுல் ஃபித்ரை அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் குடும்பத்துடன், சமூகத்துடன், அன்றைய நாளுடைய கடமைகள் அதிகமான தக்பீர்களுடன் அன்றைய நாளை கொண்டாடி எந்த தக்வாவை நாம் அடைந்திருக்கிறோமோ அந்த தக்வாவை இறுதி வரையில், அல்லாஹ்வை சந்திக்கும் வரையில் அந்த தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை, தக்வாவை, இறை உணர்வை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா என்று சொல்லும் போது அதுக்கு பலவிதமான வரைவிலக்கணங்கள், டெஃபினிஷன்கள் வழங்கப்படுது. பொதுவாக இறை அச்சம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பிடக்கூடிய எல்லா டெஃபினிஷன்களும், எல்லா வரைவிலக்கணங்களும் சரியாக இருந்தாலும் மிக பொருத்தமான ஒரு வரைவிலக்கணம்தான் எல்லா நேரத்திலையும், எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், என்னுடைய அனைத்து விவகாரங்களையும் அவதானித்து கொண்டிருக்கிறான், என்னை அவன் கைவிட மாட்டான், நான் எதை செய்வதாக இருந்தாலும் அவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டிதான் நான் செய்ய வேண்டும் என்ற உணர்வுடன் வாழ்வதுதான் தக்வா. தக்வாவுக்கு இன்னொரு அர்த்தம் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனுக்காக வேண்டி வாழ்வது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை நசீபாக்குவானாக.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ் நமக்கு முன்வைத்திருக்கக்கூடிய கடமைகளாக இருக்கலாம், கிரைகளாக இருக்கலாம், அமல்களாக இருக்கலாம், அது ஒரு ஷிஆர், அது ஒரு சிம்பல். இன்றைக்கு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அது ஒரு ஷிஆர். கட்டாயம் நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். எவ்வாறு செய்ய சொன்னார்களோ அவ்வாறு செய்ய வேண்டும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஷிஆர்கள், அந்த கடமைகள், அந்த கிரியைகளை வெறுமனே வெளிரங்க ரூபத்தில் நாம் ஒன்று கொடுக்கிறோம், செய்கிறோம் என்ற அடிப்படையில் நலவை அடைய முடியாது, பிர்ரை அடைய முடியாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை யூதர்களுக்கெல்லாம் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். யூதர்கள் சில கிரியைகளை, சில கட்டளைகளை அதுதான் முக்கியமானது, அதை அடைவதை கொண்டு, அதை செய்வதை கொண்டு நாம் சிறந்தவர்களாக மாறுவோம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் அந்த விடயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவுடைய விவகாரத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு, பைத்துல்லாவுக்கு கிப்லா மாற்றப்பட்ட நேரத்தில் யூதர்கள் அதை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக, ஒரு கண்ட்ரோவர்சியாக மாற்றினார்கள். அதை அடிப்படையாக வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவத்தையே சவாலுக்கு உட்படுத்தினார்கள். ஏன் இவ்வளவு காலமும் முஸ்லிம்கள், இவ்வளவு காலமும் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்கள் எதன் பக்கம் இபாதத் செய்து கொண்டிருந்தார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம். மஸ்ஜிதுல் அக்ஸா தான் கிப்லா. இதை மாற்றியதுடன் யூதர்கள் அதை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக மாற்றினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறான். நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கமா, மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமா, கிழக்கின் பக்கமா, மேற்கின் பக்கமா உங்களோட முகத்தை திருப்புறதை கொண்டு உங்களுக்கு பிர்ர நலவு அடைய முடியாது. ஈமான கொண்டும் மறுமை நாளை நம்புவதை கொண்டு வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ், பிர் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய அந்த நலவுகளை, நன்மைகளை, பொருத்தத்தை, நெருக்கத்தை அடைய முடியும். எதை கொண்டு? ஈமான கொண்டு மாத்திரம்தான், தக்வாவை கொண்டு மாத்திரம்தான். வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, குர்ஆன் தெளிவாக சொல்லுது. பிர் என்றது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம், அது ஒரு ஷிஆர், அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் பூர்த்தி செய்தோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, வெறுமனே ஒன்று சேர்ந்ததின் காரணத்தினால் நமக்கு பிர்ரை அடைய முடியாது. ஆனால் பிர்ரை, நலவை, ஹைரை, பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றால் ஈமானும் தக்வாவை கொண்டு, அந்த அமல் ஈமானுடன் தக்வாவுடன் நிகழும் போதுதான் நமக்கு அந்த நலவை அடைய முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இல்லை என்றால் அந்த அமல்கள் வெறுமனே ஒரு கிரிகையாக இருக்கும், ஒரு சம்பிரதாயமாக இருக்கும். எங்களுடைய உள்ளங்களில் மாற்றங்கள் வர இல்லை என்றால், அதனால உள்ளத்தில் தக்வா உண்டாகல் என்றால், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மறுமையினால் அடைய வேண்டும் என்ற ஆர்வம் வரலண்டா, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அமல்கள் வெறுமனே சில செயல்கள் தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலருடைய நோன்புல அவங்க பசித்திருந்ததையும் தாகத்திருந்ததையும் சில நேரங்களில் இரவுல விழுத்திருந்ததையும் தவிர வேறு எதுவுமே அவர்கள் அடைய மாட்டார்கள். வெறுமனே பசியோடு இருந்தார்கள், வெறுமனே தாகத்தோடு இருந்தார்கள், வேறு எதுவுமே அடைய மாட்டார்கள். நோன்பு பிடிச்சதுக்கு பின்னால இன்று அந்த தக்வா உணர்வுள்ள நாம் எல்லோரும் எங்களோட மனநிலையில கொஞ்சமாவது எங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வை நான் சந்திக்கணும், அல்லாஹ்வை நான் சந்திக்கணும், மறுமை நாளுடைய ஆசை, ஆர்வமும் அல்லாஹ்வை சந்திக்கிறதுடைய ஆசை அந்த எங்களோட உள்ளத்தில் அதிகரிக்கலண்டா அந்த நோன்புல ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அழகான முறையில் தெளிவுபடுத்தினார்கள், நோம்பாளிக்கு 2 கட்டத்தில் சந்தோஷம். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோம்பாளிக்கு 2 கட்டத்தில் சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான ஒரு ஜாய்ஃபுல் மோமெண்ட், ஒரு ஹாப்பி மோமெண்ட், ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இருக்குது. 2 தருணத்தில் நோம்பாளிக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகுது. ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில். ஏன்?
முழு நாளும் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோத்து அந்த கடமையை பூர்த்தி செய்யும் போது உண்டாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக இன்று என்னை அல்லாஹ் அழைத்தால் நான் அல்லாஹ்வை சந்திக்க சந்தோஷமாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும், ஒவ்வொரு முஃமினுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அப்படியான உணர்வை அல்லாஹ் நசீபாக்குவானா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முஸ்லிம்கள் உலகளாவ ரீதியில் ஒரு 2 பில்லியனை தாண்டி இருக்குது. எண்ணிக்கையில் பெரிய எண்ணிக்கை, த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். உலகளாவ ரீதியில் முஸ்லிம்களுடைய வளங்களை எடுத்து பார்க்கும்போது அது மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம், அதே போல மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம். இன்னும் எந்த நாடு எடுத்தாலும் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வளம் எடுத்தால் அது வேற யாருக்கும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு பொருளாதார வளத்தையும் வழங்கியிருக்கிறார். 50க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் ஆளக்கூடிய, முஸ்லிம்கள் தலைவர்களாக, ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அதிகமான நாடுகள் இருக்குது. அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகளாவ ரீதியில வளங்களையும் பலத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆனால் அப்படி இருந்தும் மிகவும் ஒரு பலகீனமான, நமக்கு செய்யப்படக்கூடிய அநியாயங்களுக்கு கேட்க முடியாத, கேள்விகள் கேட்க முடியாத மிகவும் ஒரு பலகீனமான, ஒரு கேவலமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேவலமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா இடத்திலையும் ஒரு அச்சுறுத்தல் நமக்கு, நம்மை ஒரு தீவிரவாதியாகவும் சித்தரிக்கப்பட்டு, நாம் இந்த உலகத்துக்கு பிரச்சனைக்குரியவர்களாக சித்தரிக்கப்பட்டு, நமக்கு செய்யப்படக்கூடிய அநியாயங்கள் நியாயப்படுத்தப்பட்டும் எங்கள்ல ஒரு சிலரால நடக்கக்கூடிய தவறுகளை பூங்கம்பகமாக காட்டி இதுதான் முஸ்லிம்கள் என்று சொல்லி சித்தரிக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தட்டி கேட்கக்கூட சக்தி இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு நிலை முஸ்லிம் உலகத்துக்கு, முஸ்லிம்களுக்கு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கான காரணம் கேட்டா தொழுகையாளிகள் குறைஞ்சிருக்கிறாங்களா என்றா இல்ல, குர்ஆன் ஓதக்கூடியவங்க குறைஞ்சிருக்கிறாங்கன்றா கேட்டா இல்ல, நோன்பு பிடிக்கக்கூடியவங்க குறைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இல்ல, உம்ரா செய்யக்கூடியவங்க குறைஞ்சிருக்கிறான்னு கேட்டா இல்ல, ஏனைய காலங்களை விட அதிகமாக. இந்த முறைதான் உலகத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ல சொல்லப்படுது. ஒரு நாள், ஒரு இரவு ரமதானுடைய மாதத்துல ஒரு நாள் 5 லட்சம் பேர் ஒரே நேரம் உம்ரா செஞ்சதாகும். அதுக்கு பின்னால 27வது அந்த நாள் இரவு 8 லட்சம் பேர் ஒரே நாள்ல உம்ரா செஞ்ச ஹையர் ஸ்டாட்டிஸ்டிக். 8 லட்சம் பேர் இஹ்ராத்துடன் உம்ரா செஞ்சதாகும். அந்த 27வது இரவு மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதவர்களுடைய எண்ணிக்கை 3.4 மில்லியன், 34 லட்சம் பேர் ஒரே இடத்துல மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழக்கூடிய ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கை. உலகத்தில் எப்பயும் எந்த ஒரு காலத்திலும் அவ்வாறான ஒரு எண்ணிக்கையை நாம் காணவில்லை. இபாதத்தில் குறைவா, தொழுகையில் குறைவா, குர்ஆனுடைய ஓதல் எடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலம் இருந்தது. 30 வருடங்களுக்கு முன்னால, 20 வருடங்களுக்கு முன்னால் எடுத்தா எங்க நாட்டுடைய ஹாஃபில்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. இன்று ஹாஃபில்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு! அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், எல்லாம் புகழுக்கு அல்லாஹ்வுக்கு. இவ்வாறான ஏராளமான நலவுகள் மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கை எடுத்தா எங்கட நாட்டில் மட்டும் 3150க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள். அல்லாஹு அக்பர். இந்தோனேஷியாவில் எடுத்தா 8 லட்சத்துக்கு மேல மஸ்ஜிதுகள். இந்தியா எடுத்தா 4 லட்சத்துக்கு மேல மஸ்ஜிதுகள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை தொழக்கூடிய வணக்க ஸ்தலங்கள் ஏராளம் இருக்குது. இபாதத் செய்யக்கூடியவங்க இல்லாம இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்தில் நடக்குது, தொழுகைகள் நடந்து கொண்டிருக்குது. ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அல்லாஹ் அக்பர் ஏனைய காலங்களுடன் ஒப்பிட்ட நேரத்தில் எத்தனை குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 3 மில்லியனுக்கு மேல மக்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். அமல் இபாதத்தில், தர்மங்களில், குர்ஆன் திலாவத்தில் குறைபாடுகள் இல்லை, இருக்கதான் செய்து. ஆனால் அதை நாம் ஏனைய காலங்களுடன் ஒப்பிட்ட நேரத்தில் அதனுடைய எண்ணிக்கை கூடிதான் இருக்குது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம்? துஆ செய்யக்கூடியவங்க இல்லையா? குனூத்ல கையேந்து கடந்த 75 வருடங்களாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எங்கட முஸ்லிம் உம்மா கையேந்து துஆ செய்யலையா? அக்டோபர் 7க்கு பின்னால இன்று வரை கையேந்து நாம் துஆ செய்யவில்லையா?
அன்புக்குரிய சகோதரர்களை, துஆக்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் எங்களோட துஆக்களை பதிலளிக்கலையா? இல்ல, அல்லாஹ் அதை செவிமடுத்துக் கொண்டு தான் இருக்கிறான். எங்களோட துஆக்கள் அல்லாஹ்வை சென்று அடைஞ்சுதான் இருக்குது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். அதற்கான காரணம் தான் இன்றைய ஜும்மாவுடைய கரு. அது என்னண்டா, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் முஃமின்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்துடைய இன்பத்துக்காக வேண்டி, இந்த உலகத்துக்காக வேண்டி வாழ வந்தவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் எப்படி ஒரு உணவை ஒரு சஹன்ல சாப்பாட்டை போட்டு மக்கள் வாங்க சாப்பிடுங்க என்று சொல்லி அழைக்கிறத போல முஸ்லிம்களை கொண்டு போடுறதுக்கு, முஸ்லிம்களை அப்படியே இல்லாமாக்குறதுக்கு எதிரிகள் அழைப்பாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, விக்கில்லதி யா ரசூலல்லாஹ், அந்த நேரம் அவ்வளோ கொஞ்சம் பேரா இருப்போம் முஸ்லிம்கள், ஏன் அவங்க அப்படி அழைச்சியங்களை அழைக்கிறதுக்கு? இல்ல சொன்னாங்க, மலையில என்னை மழை பெஞ்சு அதே போல வெள்ளத்தை போல எண்ணிக்கையில அவ்வளோ பெரிய எண்ணிக்கை இருக்கும். வெள்ளம் வாரத்தை போல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எடுத்தா பெருசா இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயம். ஒன்று, எதிரிகளுடைய உள்ளத்துல உங்கள் மீது உள்ள அச்சத்தை அல்லாஹ் இல்லாமாக்குவான். எதிரிகள் எங்கட எண்ணிக்கையோ, எங்கட துஆவையோ, எங்கட தொழுகையோ, எங்கட மஸ்ஜிதையோ, எங்கட பொருளாதாரத்தையோ எதையும் கண்டு அவங்க அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல எங்கள் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை, பயத்தை இல்லாமாக்குவான். முதலாவது அதுக்கான காரணம் என்னண்டா, முஸ்லிம்கள் 2 விடயம். முஸ்லிம் என்றா யாருண்டா, இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்க முடியாது. மனிதனின் அடிப்படையில் சில விடயங்களை நேசிப்போம். ஆனா அல்லாஹ் ஆஹிரா மறுமை நாள் என்று வரும்போது அதனுடைய நேசம் அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதான் உலகத்தில் சில விடயங்களை நேசிப்பது அது இயற்கையானது. மனிதன் என்றால் அதை நாம் நேசிப்போம். ஆனால் அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தீன், மறுமை நாள் என்று வரும்போது அது ஒன்றையும் அதை விட நாம் நேசிக்க கூடாது. ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்துடைய நேசமும் மௌத்தாகரத்தை அவங்க வெறுக்கிறது தான் காரணம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். ஆனா அதனுடைய நேசம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது, அதனுடைய மோகம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அது நம்முடைய வாழ்வுடைய நோக்கமாக மாறக்கூடாது. எழுதி இருந்தது நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். சிலர் பிறக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக, அது அவர்களுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லை. எங்களுடைய உலகத்துடைய பொருளாதார நிலை எங்களோட முயற்சி அல்ல, காரணம் அல்லாஹ் நமக்கு எழுதியது. நாம் கொஞ்சம் முயற்சி செய்வோம். ஆனா சிலர் கொஞ்சம் தான் முயற்சி செய்வாங்க, ஒரு கால்ல அவங்க சில கோடிகளை சம்பாதிப்பாங்க. இன்னும் சிலர் அவர்கள் எவ்வளோ நாள் ஓடினாலும் அவங்களுக்கு அதை அடைய முடியாமல் இருக்கும். அல்லாஹ் எழுதினதுதான் கிடைக்கும். அதனுடைய மோகம் எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கறதுக்கு லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் சொல்றான், நீங்க பிர்ர, நலவ, கைர, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, நெருக்கத்தை பிர் என்று சொல்லும் போது அது எல்லாமே அதுக்குள்ள வருது. லன் தனாலுல் பிர், பிர்ரை நீங்க அடைய மாட்டீங்க. அந்த கைரை, நலவை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, பொருத்தத்தை அடைய மாட்டீர்கள். எது வரைக்கும் என்றா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க நேசிக்கிறத செலவழிக்கும் வரையில, நீங்க நேசிக்கிறத நல்ல விவகாரங்களுக்கு செலவழிக்காத வரையில நீங்க பிர் அடைய மாட்டீங்க. உள்ளத்துல நேசம், மோகம் இருக்குது. அதை நான் என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய குடும்பம், நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற காரணம் அல்ல, நலவுக்காக வேண்டி செலவழிக்க தேவை வரும் போது அதை செலவழிக்கிறதுக்காக வேண்டி முன் வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமக்கு நடந்திருக்கிறதான் உலகத்துல ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு, ஆடம்பரம், இது எல்லாத்திலையும் மோகம். அதை விட்டுட்டு போக ரெடி இல்லை. அதை நாங்க அநியாயம் மேல் மட்டத்தில் நடக்கிறது எங்களுக்கு விளங்குது. ஆனா அப்துலும் இன்னொரு ஆலிம் அழகான முறையில் வழங்கப்படுத்தினார். எங்களுக்கு ஒரு எதிரி அங்கு செய்யக்கூடிய ஜயனிஸ்ட் செய்யக்கூடிய அநியாயம், பலஸ்தீன மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் எங்களுக்கு விளங்குது. அதுக்கு எதிராக போராட்டம் செய்யவும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், செய்யலாம். ஆனால் நாம் நம்முடைய வீட்டில் செய்கிற அநியாயம் எங்களுக்கு விளங்குதில்லை. எல்லா மட்டத்திலையும் நாம் ஒரு முதலாளியாக இருந்து என்ற தொழிலாளிக்கு செய்கிற அநியாயம் எனக்கு விளங்குதில்லை.
என் அண்டை வீட்டாருக்கு நான் செய்கிற அநியாயம் எனக்கு விளங்குதில்லை, என் பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம் எங்களுக்கு விளங்குதில்லை. எல்லாம் அடுத்த துலும் என்றா ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு, அவர் எதை அடையணுமோ அவருடைய அந்த ஹக்கு அவர் அதை அடையிறதுக்கு தடையாக இருந்தால் அது துலும். அந்த அவருடைய ஹக், அவருடைய உரிமை அதை அடையிறதுக்கு நீங்க தடையாக இருக்கிறீங்களா, அது ஒரு துலும், அநியாயம். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா மட்டத்திலையும் துலும் நடக்குது, எல்லா இடத்திலையும். அதை நாங்க கண்டு கொள்றோம் இல்லை. மேலால ஒரு அநியாயம் நடக்கும் போது நாங்கள் விளங்குறோம் எங்களுக்கு அநியாயம் நடக்குது என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் அநியாயத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும், அநியாயக்காரருக்கு உதவுவதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்ப எங்கட மட்டியில துலும் இல்லாம போற நேரத்தில் அல்லாஹ் மேல் மட்டத்திலிருந்து துலுமை இல்லாமாக்குவான். எப்ப கீழ் மட்டத்தில் அநியாயம் நடக்கும் போது அல்லாஹ் மேல் மட்டத்தில் அநியாயத்தை உண்டாக்குவான். எங்கட பாவங்கள் தன் காரணம் எங்கள் மீது இரக்கம் வைக்காத, எங்களை மீது இரக்கம் வைக்காத, அல்லாஹ்வை அஞ்சாத அதிகாரிகளை, பொறுப்புதாரிகளை, தலைவர்களை அல்லாஹ் எங்கள் மீது சாடுறான். அல்லாஹ் சாடுகிறான். ஏன்? நாம் இதை கொண்டு படிப்பினை பெற்று அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த தக்வாவுடன், அச்சத்துடன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அனைத்து விடயத்திலையும் அநியாயம் எப்பயும் பார்க்கணும். என்னையால யாருக்காவது அநியாயம் நடக்குதா, என்னுடைய வார்த்தையால் நடக்குதா, அல்லது என்னுடைய செயல்பாடால் நடக்குதா, என்னுடைய விவகாரங்களால் நடக்குதா என்று எப்பையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடிக்கடி ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். குடும்பமாக வாழ்றோம், எத்தனையோ மனைவிமார்கள் தன்னுடைய கணவருடைய அநியாயத்தை வெளியே சொல்ல முடியாம அவங்க உள்ளுக்கு பதங்கி கொண்டு அவங்க கவலையோடு இருக்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல முறையிட்டு கொண்டு. எத்தனையோ கணவர்மார்கள் தன்னுடைய குடும்பத்தால, மனைவியினால நடக்கக்கூடிய அநியாயங்கள் வெளியே சொல்ல முடியாம, பொதுவாக ஆண்கள் சொல்ல மாட்டாங்க, வெளியே சொன்னா வெக்கம், வெளியே சொல்ல முடியாம அந்த அநியாயத்தை அவர்கள் அடக்கி கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகள் பெற்றாருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், பெற்றாருடைய உணர்வுகளை மதிக்காம பெற்றாருக்கு வெளியே சொல்ல ஏலா, கவலை என்ன நடக்கும், ஏன மகன் மகள் மக்கள் என்ன சொல்லுவாங்க, அதனால உள்ளத்தால் அழுது கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வழங்கினான். இந்த தவறுகளை உணர்ந்து ஈதுடைய நாள்ல ஒரு சாரத்தை வாங்கி கொடுத்து, ஒரு சாரியை வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியை வாங்கி கொடுத்து, ஒரு செருப்பை வாங்கி கொடுத்து, அன்றைய நாள் போயிட்டு உமாக்கு சலாம் சொல்லி, பாப்பாக்கு சலாம் சொல்லி என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன்னு நாங்கள் எண்ணாதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னாதீங்க. பிர்ர அடையணும் வேண்டா, நலவ அடையணும் வேண்டா. அல்லாஹ் சொல்றான் அதுல, அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம், அன்தபர்ரூஹும், நீங்க என்ன அவங்களோட பிர்ராக நடந்துக்கோங்க. பெற்றாரோடையும் அண்டை வீட்டாரோடையும் உங்களுக்கு அநியாயம் செய்யாத, உங்களோட நல்ல நடக்கக்கூடிய அந்நியர்களுடனும் பிர்ராக நடந்துக்கோங்க, ஹைராக நலவாக நடந்துக்கோங்க, நேர்மையாக நடந்துக்கோங்க. அல்லாஹ் இதை சொல்றான். எப்ப நாங்க பிர்ருடன், எப்ப நாங்க நலவுடன், தக்வாவுடன், நேர்மையாக நடக்கும் போது அல்லாஹ் இந்த உலகத்தில் நேர்மையை அல்லாஹ் நிலைநாட்டுவான். அல்லாஹ் அவன் முக்ஸித், நேர்மையானவன், அவன் ஆதில், நேர்மையானவன். அல்லாஹ் பர்ருர் ரஹீம், அல்லாவும் பர்ருர் ரஹீம். தன்னை பற்றி சொல்லும் போது பர், அல்லாஹ் சொல்றான் பர்ருர் ரஹீம், நான் மிகவும் இரக்கம் கருணையுள்ளவன். பர் என்றிருந்துதான் ஹைறுகள் நலவுகள் எல்லாம் உண்டாகுது. அல்லாஹும் பர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் பாரீன் ஹதீஸ் ஒன்று இருக்குது, ஐனல் பாரீன், எங்க ஹைறுகள் பிர்கள் செய்யக்கூடியவங்க எங்க என்று அல்லாஹ் அழைப்பான் என்று சொல்லி ஹதீஸுல் குதுஸில ஒரு வார்த்தை இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பிர்ருடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நமக்கு அல்லாஹ்வை சந்திக்க, அந்த பார் யார்கிட்ட அந்த நலவு வருதோ, அந்த கயிறு வருதோ, அவனை சந்திக்க நாங்கள் எப்பயும் தயாராக இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கையேந்துவோம். உலகத்தில் பல அநியாயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. சிலது எங்களுக்கு தெரியும், சிலது எங்களுக்கு தெரியாது. இன்று ஏன் எல்லாருக்கும் தெரியும் வேண்டாம், சோஷியல் மீடியா இருக்குது, சமூக வலைத்தளம் இருக்குது, கைக்கு வருது, அதை ஓன் டைம் காண்றோம், உணர்வாக இருக்கிறோம். எங்களால் சில விடயங்களை செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும் சூதானில் நடக்கக்கூடிய அநியாயம்?
சூதான்ல பலஸ்தீனுடைய படுகொலையை விட கூடுதலான எண்ணிக்கை 3 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவங்களோட நாட்டுக்குள்ளே 2 சாராரா பிரிந்து இராணுவமும் இன்னொரு சாராரா பிரிந்து சண்டை பிடிக்கிறார்கள். அதுக்கு கவலை என்னண்டா, அந்த ஒரு சாராருக்கு ஆயுதங்களை வழங்குறது ஒரு முஸ்லிம் நாடு, ஒரு சாராருக்கு ஆயுதங்களை வழங்குறது ஒரு முஸ்லிம் நாடு. இதை பத்தி நாங்க யாரும் கண்டுகொள்றேன் இல்லை, எங்களுக்கு தெரியாதும் கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் இன்று யுத்தம் என்பது ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது, ஒரு அரசியலாக மாறி இருக்குது. யார் யாரோடு இருக்கிறாங்க, யார் யாருக்கு உதவி செய்யறாங்க என்று யாருக்குமே தெரியாது. பல வருடங்களாக சிரியாவில் எவ்வளவு வருடங்களாக எத்தனை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை நகரங்கள் அப்படியே அழிக்கப்பட்டிருக்குது. அங்க சண்டை பிடிச்சது யூதர்கள் அல்ல, வெளியாக்கள் அல்ல, அவங்களாகவே பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையில எத்தனை லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்று அன்புக்குரிய சகோதரர்களே, யுத்தம் அப்படியான நிலைக்காக இருக்குது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நமக்கு அல்லாஹ் ஒரு விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அநியாயத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கணும், பேசணும். ஆனால் இதில் மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். ஏனென்றால் அங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள், அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை, இதை நான் குறிப்பாக இளம் வாலிபர்களுக்கு சொல்றேன் ஒரு மெசேஜாக. அதை கண்டும் போது எங்களால் தாங்க முடியாதுதான். ஒரு உணர்வு தூண்டப்படுறதை பார்த்தா கோபம், ஆத்திரம், நியாயம் ஒரு மனுஷன் அது வரணும், மனிதன் என்றா அந்த உணர்வு வரணும். முஸ்லிமன் அல்ல, ஒரு மனுஷன் ஒரு அநியாயத்தை காணும் போது அவன் உணர்வு தூண்டப்படுறது பிழை அல்ல. ஆனால் அவன் அதை ரெண்டையும், அந்த உணர்வுகள் எப்படி நிர்வகிக்கப்படணும் என்ற 2 விடயத்தில், ஒன்று மிகவும் புத்தி சுவாதீனமாக அந்த உணர்வு நிர்வகிக்கப்படணும் ஒன்று. 2வது அதை ஈமான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது நிர்வகிக்கப்படும். குர்ஆன் ஹதீஸ் இந்த நேரத்தில் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை என்ன, இந்த 2ஐயும் கொண்டுதான் எங்களோட உணர்வுகள் நிர்வகிக்கப்படணும். எங்களோட உணர்வுக்கு இடம் கொடுக்கிறது இஸ்லாம் அல்ல. ஷஹ்வாவுக்கு உள்ளத்துல உணர்வு வருது, கோபம் வருதுண்டா அதனால எங்களுக்கு எதையும் செய்யணுமா? இல்ல, இஸ்லாம் சொல்லுது என்ன, கோபம் வருது, அந்த கோபத்தை நீங்க தணிச்சு கொள்ளணும், அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு முறை இருக்குது, நினைச்சமாய் செய்யலாம். ஆத்திரம் வருதுண்டு உங்க வாப்பாக்கு நினைச்சமாய் உங்களுக்கு பேசலாம், உமக்கு நினைச்சமாய் உங்களுக்கு பேசலாம், ஒரு மூத்த மனுஷனுக்கு உங்களுக்கு நினைச்சமாய் பேசலாம், ஒரு ஆலிமுக்கு, ஒரு படிச்சவர் ஆலிமை பார்த்து உங்களுக்கு நினைச்சமாய் பேசலாம். ஆத்திரம் தான், கோபம் தான், தவறு செஞ்சாதான். ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வீடியோக்களை காணும் போது கோபம் வரும், கோபம் வரும், ஆத்திரம் வரணும், ஆத்திரம் வரும். அடே, வெள்ளக்காரனை பார்த்தா, அந்த நாட்டு மக்களை பார்த்தா, இந்த நாட்டு மக்களை பார்த்தா, அந்த யூதன்களை பார்க்கும் போது கோபம். ஆனா நாங்க புத்தியில செய்யணும். ஆனா எங்களை எல்லாருடனும் கோவிக்கையிலா. அதுல யார் அநியாயக்காரன் எங்களுக்கு தெரியுமா? யார் அநியாயக்காரன்னு தெரியுமா? தெரியாது. யார் அநியாயத்துக்கு உடந்தையாய்க்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சட்டத்தை எனக்கு கை கெடுக்கலுமா? இயலாது. நான் சட்டத்தை கை கெடுத்தா எனக்கும் அந்த அநியாயக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லை, நானும் ஒன்று அநியாயக்காரனா மாறுறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காணும் போது அந்த உணர்வுகளை யாருக்கு கண்ட்ரோல் பண்ணலாவோ நீங்க அதை பார்க்காதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க, அதை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த உணர்வுகளை பயன்படுத்தி அந்த நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி எங்கட நாட்டில் இங்க அமைதி இல்லாத ஒரு நிலையை உருவாக்காதீர்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த விடயங்கள், எஸ், அதுக்கு எதிராக எங்களுக்கு 2 விடயம் தான் செய்யலாம். ஒன்று, துஆ செய்யலாம், உள்ளத்தில் கவலைப்பட்டு துஆ செய்யலாம், கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்யணும். 2வது, எங்களோட குரல்ல நாங்கள் குரலால் எழுதி சொல்லலாம், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்களுக்கு எதையுமே செய்ய முடியாது. எங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு நாங்கள் சொல்லலாம், இதுக்கு எதிராக நீங்க நில்லுங்க, அநியாயக்காரருக்கு நீங்க உதவானம் என்று சொல்லலாம், அவ்வளவுதான். துஆ செய்யலாம், கவலைப்படலாம், எழுத்து மூலம், வாய் மூலம் எங்களுக்கு எங்களோட கருத்தை, எங்களோட விடயங்களை ஜனநாயக முறையில் சட்ட விரோதம் இல்லாமல் வெளிப்படுத்தலாம், அவ்வளவுதான். அதுக்கு மாறாக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட உணர்வை நாங்கள் கைக்கெடுத்து, சட்டத்தை கைக்கெடுத்து எங்களுக்கு செயல்பட முடியாது. அவ்வாறு செய்கிறதின் ஊடாக நலவை எங்களுக்கு அடைய இயலாது, ஹைர் எங்களுக்கு அடைய இயலாது.
அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு சூழல் உலகத்தில் இருக்குது. அவ்வாறு எங்களோட உணர்வுகளை தூண்டி எங்களோட வாலிபர்களை சில விஷயங்களை செய்ய வைத்து அதனால திரும்பவும் முஸ்லிம்களை கொச்சப்படுத்தி முஸ்லிம்கள் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி உலகத்துக்கு சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படியான நிலைமை எங்களோட நாட்டில் நடக்கக்கூடாது. அவ்வாறு வாலிபர்கள் மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்கன்னு விளங்கினாங்கன்னா நீங்க அவங்கள கொடுக்காங்க, பேசுங்க, அவங்களோட அழகா பேசுங்க, அவங்கள மக்களோட சேர்த்து வைங்க, தனிச்சிடாதீங்க. நீங்க இன்டர்நெட் உலகத்தில் இருக்கிறீங்க, அதல்ல உண்மையான வாழ்க்கை. நீங்க செய்ய வேண்டிய ஏராளமான கடமை இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க போறல்ல, நீ ஏன் அங்க போகல, நீ எங்க அந்த அநியாயத்தை நிப்பாட்ட போகல, அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனா உன்னோட வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை அல்லாஹ் கேட்பான். உங்களோட அக்கப்பக்கத்துல நடக்கிற விடயத்தை எல்லாம் கேட்பான். நீ மஸ்ஜிதுக்கு தொலை போகலையா, உங்களோட வீட்டு பக்கத்துல ஒருத்தர் பசியோட இருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய்யலன்னு அல்லாஹ் கேட்பான். வீட்டுக்கிட்ட ஒரு அநியாயம் நடக்குது, அந்த அநியாயத்தை நீ தடுக்கலையா, அல்லாஹ் அதை கேட்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு மேல உங்களோட சக்திக்கு அப்பால் அல்லாஹ் கேட்க போறல்ல. ஆனா நீங்க இன்டர்நெட்ல கூடையாக இருக்கிறதுனால, சோசியல் மீடியால கூடையாக இருக்கிறதுனால அது தொடர்ந்து பார்த்து பார்த்து ஒரு பெரிய மன அழுத்தம் உங்களுக்கு உண்டாகும். அன்று ஒரு வாலிபர் எனக்கு கால் பண்றாரு, அர்ஜென்ட்னு மெசேஜை போடுறாரு, எனக்கு உங்களோட பேசணும், எனக்கு தூக்கம் இல்லைன்றார். கூட என்ன சொல்ற, இல்லை கடந்த நாட்களாக பெருநாளும் நான் உடுக்கல்ல, இந்த நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்து 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 எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு சரியான ஆத்திரமாக இருக்குது, ஏதாவது செய்யணும் போல இருக்குது, எனக்கு வழிகாட்டுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சொன்னேன் நீங்க முதலாவது செய்யணுமா என்னன்னா அந்த போனை கொண்டாந்து எனக்கு தாங்க, நீங்க இன்டர்நெட்டை பாய்க்குவான ஒரு மாசத்துக்கு நீங்க 5 நேரம் தொலை போங்க, வேலைக்கு போங்க, அதான் நீங்க முதலாவது செய்ய வேண்டியது. நீங்க முதலாவது செய்யணும் என்ன, அந்த போனை தாங்க, இன்டர்நெட்டை பயன்படுத்தவான, வேலைக்கு போங்க. அவருக்கு வேலைக்கு போயலாம், வீட்டுல நோனாவோட சந்தோஷமா கேளவாம். அன்புக்குரிய சகோதரர்களே, கவலை வரும் தான், ஆனா அந்த கவலை எங்களை மிகைக்க முடியாது. எங்களை மிகைத்து நாம் ஒரு மனிதன் ஒரு மிருகமாக மாற முடியாது. நாம் அந்த மனித உணர்வுடன் எங்களுடன் இருக்கக்கூடியவர்கள். இதுதான் எங்களோட தீன். இதை நாம் நல்லா நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை முடித்து ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் 6 நோன்பு அதிகமானவங்க பிடிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைண்டா மாதம் முடிய முன்னால ஷவ்வாலுடைய 6 நோன்பை பிடிங்க. முழு வருடமும் நோன்பு நோத்த நன்மை கிடைக்கும். அந்த நோன்பை பிடிக்கிற நோக்கம் என்னண்டா அல்லாஹுடைய பொருத்தத்தை, தக்வாவை அடையணும். நோன்பு பிடிக்கிறன்ற நோக்கம் அல்ல, நன்மையை அடையணும், தக்வாவை அடையணும். அதே போல ஷவ்வால், துல்காதா, ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் ஹஜ்ஜுடைய மாதங்கள். ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம். ரமலான்ல தக்வாவை அடைவதற்காக வேண்டி நாம் நோன்பு நோத்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை எடுக்கிறான், ரமலான்ல பின்னால ஹஜ்ஜுக்கு தயாராகி போறீங்களா, நீங்க பிரயாண பொதிகளை தயாரிக்கிறீங்களா, நீங்க கொண்டு செல்றதுல மிக பொறுமதியான பிரயாண தோழனாக, பிரயாண பொதியாக என்னண்டா தக்வாவை கொண்டு போங்க. வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. நீங்க உங்களுடைய ஜாதாக, உங்களோட பிரயாணத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு செய்றீங்க. என்ன ஹோட்டல் ஏற்பாடு செய்றீங்க, டென்ட் எங்கன்னு பார்க்குறீங்க, எந்த குரூப்ல போகணும் என்று பார்க்குறீங்க, தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு செய்றீங்க. தக்வாவை மறந்துடாதீங்க, நீங்க தக்வாவை கொண்டு போங்க. வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய கடமையை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். தக்வாவை அடைந்து பிர்ரை ஹைரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய நாட்டில் நீதி, நேர்மை, அமைதியை அல்லாஹ் நிலைநாட்ட வேண்டும். உலக எல்லா இடத்திலையும் நீதி, நேர்மையும் அமைதியையும் அல்லாஹ் நிலைநாட்ட வேண்டும். அநியாயக்காரர்களை அல்லாவே போதுமானவன், அவர்களுக்கு தகுந்த முடிவை அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நீ வழங்குவாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, நம் அனைவரையும் பாவங்களை மன்னிப்பாயாக, நம் அனைவரையும் தக்வாவுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.